என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் பகுதி 21. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மறுநாள் மாலை சூரியவேந்தன் கோயிலுக்கு புறப்பட்டிருந்தான். நாளை வைராவோடு ஒரு புது வாழ்க்கைக்குள் நுழைய போகிறான் அல்லவா? அந்த மகிழ்ச்சி அவன் முகத்தில் அப்பட்டமாக பிரதிபலிக்கிறது. 9 நாட்களும் ஊரே கோயிலில் தான் கிடந்தது. வைராவும் வந்திருந்தாள். ஆனால் அவளை நெருங்க விடாமல் ஒரு காவல் வேலி போன்று பரதனின் அம்மா இருந்தது சூரியவேந்தனை எரிச்சலூட்டினாலும் இன்றோடு அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி விழப்போகிறது என்ற ஆனந்தம் அவன் முகத்தை பிரகாசமாக்கி இருந்தது. சிறிது தூரம்தான் வந்திருந்தான். அதோ அந்த வளைவில் பரதனும் பொற்கொல்லன் சிதம்பரமும் நின்று ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருவரும் சூரியவேந்தனுக்கு முதுகை காட்டி நிற்பதால் அவர்கள் சூரியவேந்தனை பார்க்கவில்லை. அப்படிதான் அவன் நினைத்தான். அவன் வருவதை பார்த்துவிட்டு நடக்கும் நாடகம் என்று அவன் அறியவில்லை. சிதம்பரம், நீ என்ன இந்த பக்கம்? பரதன் கேட்கிறான். சூரியவேந்தன் வீட்டுக்கு. சூரியவேந்தன் வீட்டுக்கா? ஆமா. அங்க எதுக்கு போற? அதுவும் கையில கோயில் பிரசாதத்தோட. ஆமா பரதா, வைரம் என்றால் இன்னைக்கு ஏதோ சிறப்பு பூஜை பண்ணி சர்க்கரை பொங்கல் பிரசாதம் கொடுத்தா. இந்த பிரசாதத்தை அவனுக்கு குடுக்க சொல்லி என்கிட்ட குடுத்து அனுப்புனா. எங்க பக்கத்துல தானே ஏன் வீடு இருக்கு, போற வழியில குடுத்துட்டு போலான்னு வந்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அதை இங்க குடு, நான் குடுத்துடுறேன். பொற்கொல்லன் கையில் இருந்த பிரசாதத்தை பரதனிடம் கொடுத்து விட்டு திரும்பி செல்ல அந்த பிரசாதத்தை அப்படியே தூக்கி வீசிவிட்டு பரதனும் சென்று விட்டான். விரைந்து வந்த சூரியவேந்தன் கீழே கிடக்கும் பிரசாதத்தை பார்த்தான். வாழை இலையில் பொதிந்த பிரசாதம் கீழே கொட்டவில்லை. அதை கையில் எடுத்தவன் திறந்து உண்ண ஆரம்பித்தான். முழுவதையும் உண்டு முடித்தவன் வாழை இலையை சுருட்டி கீழே வீசினான். அப்போது அதோ வைரா கையில் பிரசாதத்தோடு அவன் எதிரில் நடந்து வருகிறாள். அவளை கண்டதும் சூரியவேந்தனுக்கு இன்னும் மகிழ்ச்சி. அவள் முகத்திலும் புன்னகை தவழ்கிறது. அவனை கண்டவளின் முகம் இன்னும் மலர்கிறது. அவள் அவனை நோக்கி நடந்து வர அவன் கால்களோ அவளை நோக்கி அடியெடுத்தது. ஆனால் என்னவென்று தெரியவில்லை. பிரசாதத்தை உண்ட பிறகு அவன் வயிற்றில் ஏதோ பிரச்சனை. லேசாக வயிறும் வலிக்கிறது. ஆனாலும் அதை பொருட்படுத்திக் கொள்ளாமல் வைரா முன்னால் வந்து நின்றான். சூர்யா, இன்னைக்கு சிறப்பு பூஜை பண்ண. சிறப்பு பூஜையா? எதுக்கு? நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான். சூரியவேந்தனுக்கு வயிறு வலி அதிகமாகிறது. வயிற்றை லேசாக பிடித்து வருடினான். ஆனாலும் வலியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், ஓ அப்படியா, சரி, கையில பிரசாதத்தோட எங்க போற? இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது. எங்க அத்தை கண்ணுல இருந்து எப்படியோ தப்பிச்சு பிரசாதத்தை உங்களுக்கு கொடுக்கலான்னு ஓடோடி வந்தா இப்படிதான் கேப்பீங்களா? அதுதான் சிதம்பரத்துக்கிட்ட பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிட்டியே என்று கூறியவன் வலி அதிகமாக வயிற்றை பிடித்து அழுத்தினான். அவனுக்கு குமட்டுகிறது. சிரமப்பட்டு வாந்தியை கட்டுப்படுத்த முயல்கிறான். சிதம்பரத்துக்கிட்ட நான் இதையும் கொடுத்து அனுப்பலையே. அவள் மெல்லிய பதற்றத்தோடு கூற சூரியவேந்தனுக்கு விஷயம் புரிந்தது. வைரா, நம்ம சீக்கிரமா வைத்தியர்கிட்ட போயிடலாம். அவன் வயிற்றை அழுத்தி பிடித்தபடியே குமட்டினான். என்ன ஆச்சு சூர்யா? அவள் பதற்றத்தோடு கேட்டாள். அதற்குள் அவன் குடம் குடமாக வாந்தி எடுத்தான். அவனால் நிற்க முடியவில்லை. தலை வேகமாக சுற்றுகிறது. வெட்டியிட்ட வாழையாக அவன் கீழே சரிய, சூர்யா என்று கத்தியவள் அவனை தாங்கிக் கொண்டாள். ஆனால் அவனை அவளால் எப்படி தாங்க முடியும்? அவனோடு அவளும் கீழே சரிந்தாள். சட்டென்று எழுந்து கொண்டவள் கீழே விழுந்துவிட்ட சூர்யாவின் தலையை தூக்கி தன் மடியில் வைத்தாள். அப்போதுதான் ஒரு மரத்தின் பின்னால் இருந்து பரதனும் பொற்கொல்லன் சிதம்பரமும் வெளிப்பட்டனர். மன்னிச்சிடுவேரா, இவனை நம்ம வாழ்க்கையில் இருந்து விரட்ட எனக்கு வேற வழி தெரியல. விஷம் கலந்த பிரசாதத்தை நாங்க கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட சொன்னா இவன் சாப்பிடவா போறான்? அதனாலதான் நீ கொடுத்து அனுப்புனு சொல்லி இவன் கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்து அதை நான் வாங்கி தூக்கி வீச, உண்மையிலேயே நீதான் கொடுத்து அனுப்புனேன்னு இவனும் நம்பி அதை எடுத்து சாப்பிட்டுட்டான். எங்க வேலை எவ்வளவு சுலபமா முடிஞ்சிடுச்சு தெரியுமா? இப்போ இவனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிய போகுது. டேய் என்று கத்தியவள் கை கூப்பினாள். தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க, இவரை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போக உதவி பண்ணுங்க என்று கூறினாள். இல்ல வைரா, இவன் இங்கேயே கிடந்து சாகட்டும். இவன் சாகிறதுக்கு முன்னாடி இவன் கண் முன்னாடியே நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். கோயில்ல கூட்டத்தோட கூட்டமா வச்சு தாலி கட்டலான்னுதான் முதல்ல முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா நீதான் இங்க தன்னந்தனியா வந்து என்கிட்ட சிக்கிக்கிட்ட. இவன் கண் முன்னாடியே நம்ம கல்யாணம் நடக்கட்டுமே.
தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த தாலியை எடுத்துக்கொண்டு அவளை நெருங்க அவள் மடியில் கிடக்கும் சூர்யாவின் விழிகள் மெதுவாக மூட ஆரம்பித்திருந்தது. சட்டென்று மார்புக்குள் மறைத்திருந்த தன் தாலியை எடுத்து வெளியே போட்ட வைரா, டேய், எனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா, நான் இவரோட மனைவிடா, இவர் காப்பாத்துங்கடா என்று அழுதாள். அதிர்ந்து போன பரதன் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தான். அடுத்த நொடி, இவன் பொண்டாட்டியானாதான் என்ன, இவன் செத்தா நீ தாலிய கழட்டி வைக்கணும்ல, அதுக்கப்புறமா நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன் என்று கூறினான். டேய், நான் இவர் கூட வாழ்ந்திருக்கேன்டா, மனசால இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கேன், எங்களை வாழ விடுங்கடா அவள் கெஞ்ச. ஓ, அப்படி வேற நடந்துருச்சா? அப்ப சரி, நீ எனக்கு வேண்டாம், நீ இவன் கூடயே வாழ்ந்துட்டு போ, இவனை காப்பாத்த நான் உனக்கு உதவி பண்றேன். ஆனா எனக்கு ஒரு உதவி வேணுமே. என்ன பண்ணணும்? உன்னுடைய கழுத்துல கிடக்கிற அந்த அபூர்வ கல், அது எனக்கு வேணும், அதை எனக்கு கொடுத்துடு, அவ்வளவுதானே என்று கூறியவள் சட்டென்று கழுத்தில் கிடந்த அந்த தங்க மாலையை கழற்றி அவனை நோக்கி வீசினாள். அது அவன் பாதத்தில் வந்து விழ குனிந்து அதை கையில் எடுத்தவன் அந்த மாலையை அப்படியே பொற்கொல்லனின் கையில் கொடுத்தான். இத உருக்கி ருத்ராட்சத்தை வச்சு மாலையா பண்ணிடு, அப்புறம் இந்த கல்ல ஒரு தங்க லிங்கம் செஞ்சு அதுக்குள்ள வச்சு கொடுத்துடு, நான் கழுத்துல போட்டுக்கிறேன். அவன் பேசிக் கொண்டிருக்க, டேய், இவருடைய உயிர் போயிட்டு இருக்கு, இவரை காப்பாத்த உதவுங்க என்று அவள் கூறினாள். என்ன வைரா இது, நீ நான் சொன்ன எல்லாத்தையும் அப்படியே நம்பிட்டியா? என்னென்ன நம்பவே கூடாது. இவன் உன் கழுத்துல தாலி கட்டினா என்ன, உன் கூட குடும்பம் நடத்தினாதான் என்ன? அணில் கடிச்ச பழம் ருசியா தானே இருக்கும். இவன் போய் சேரட்டும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன் என்று கூறி ஒரு விஷம புன்னகையை உதிர்த்தான். சூர்யாவின் விழிகளோ முழுமையாக மூடிவிட்டது. அவன் இதய துடிப்பும் மெல்ல மெல்ல அடங்குகிறது. அழுது கொண்டே இருந்த வைரா அவள் கையில் அணிந்திருந்த கண்ணாடி வளையல்களை பார்த்தாள். கையை தரையில் அடித்து அந்த வளையல்களை உடைத்தவள் ஒரு வளையல் துண்டை எடுத்து தன் கழுத்தை கிழித்து கொண்டாள். அவளது ரத்தம் சூர்யாவின் முகத்தில் தெரிக்க சட்டென்று விழித்துக் கொண்டவன் அவள் கழுத்து அறுபட்டு அவன் மீது சாய்வதை கண்டு வைரா என்று கத்தினான். இதை எதையும் பரதனும் பொற்கொல்லனும் எதிர்பார்க்கவில்லை. சூரியவேந்தனின் கோபமான விழிகள் இப்போது பரதனை நோக்கி திரும்பியது. டேய், உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன், நான் கண்டிப்பா திரும்பி வருவேண்டா என்று உரக்க கத்தினான். அதன் பிறகு அவன் குரல் எதுவும் கேட்கவில்லை. வைரா என்று கத்தியபடியே துள்ளி எழுந்தான் சூர்யா. அவன் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த வைரா திடுக்கிட்டு துள்ளி எழுந்தாள். படுக்கையில் எழுந்து அமர்ந்திருக்கும் சூர்யா முகம் குப்பென்று வேர்த்திருக்கிறது. சூர்யா, என்னாச்சு? வைரா அவனை உலுக்கியபடி கேட்டாள். அவளை இழுத்து அணைத்துக் கொண்டவன், இல்ல, ஒண்ணு இல்ல, நீ தூங்கு என்று கூறி அவளோடு படுக்கையில் சாய்ந்தான். அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு வைரா விழிகளை மூடிக்கொண்டாள். ஆனால் அவனுக்கு உறக்கம் வரவில்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அவன் மனதிற்குள் இருந்து யாரோ கூறுகிறார்கள், என்னுடைய உடம்ப காட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. வைராவை தூக்கிட்டு கோயிலுக்கு ஓடுனான் பரதன். கோயில் வாசல்ல வைராவை படுக்க வச்சுட்டு நீ அவளை கழுத்து அறுத்து கொன்னுட்டு அவளுடைய அபூர்வ கல் மாலையையும் திருடிட்டு ஓடிட்டதாவும் அதை தானே தன்னுடைய கண்ணால பார்த்ததாவும் எல்லார்கிட்டையும் சொன்னான் பரதன். அன்னைக்கு ஊரே வேதனையில அழுதது. நாட்கள் நகர ஆரம்பிச்சது. என்ன கொலை பண்ண பரதனுக்கு நான் திரும்பி வருவேன்னு சொன்னது பயத்தை உண்டு பண்ணிச்சு. மந்திர தந்திரங்கள் தெரிஞ்ச அவனுடைய தாத்தாவோட தம்பி ஒருத்தர் கொடும்பனத்துல தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. அவரை போய் பார்த்தான். அவர்கிட்ட நடந்ததை சொல்ல அவரும் சில மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்து என்ன புதைச்ச இடத்துல ஏதோ பூஜை செஞ்சு மந்திர கட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. 100 ஆண்டுகளா என்னால எதுவுமே செய்ய முடியல. அவங்க போட்ட மந்திர கட்டுடைய சக்தி குறைய ஆரம்பிச்ச பிறகு இதோ இப்ப திரும்பவும் பிறந்திருக்கேன். வைராவும் நானும் இறந்ததுக்கு அப்புறமா 1 வருஷம் ஓடி இருந்தது. என்னை பத்தின எந்த தகவலும் ஊர்ல யாருக்கும் தெரியல, என்னுடைய குடும்பத்துக்கும் தெரியல. என்னுடைய அண்ணன் சுந்தருக்கு பரதன் மேல சந்தேகம் வந்துடுச்சு. ஒரு நாள் அவனை நிக்க வச்சு கேள்வி கேட்டான். மாட்டி போன்னு அவனுக்கு பயம் வந்துடுச்சு. கையில கிடைச்ச ஒரு பெரிய கம்பை எடுத்து என் அண்ணனை அடிச்சே கொலை பண்ணிட்டான். அதுக்கப்புறமா என்னை தேடி கண்டுபிடிச்சு ஊருக்கு இழுத்துட்டு வரும்போது என்னுடைய அண்ணன் அதை பார்த்துட்டு என்னை காப்பாத்தி அனுப்பிட்டதாவும் அந்த கோபத்துல என்னுடைய அண்ணனை அடிச்சு கொலை பண்ணிட்டதாவும் அவன் ஊர்ல எல்லார்கிட்டையும் சொன்னான்.
அப்பவும் கோயில் திருவிழா நடந்துட்டு இருந்தது. கொடி இறங்குற நாளாவும் இருந்தது. அண்ணனை பரதன் கொலை பண்ணதால நம்ம ஆட்களுக்கும் பரதனுடைய ஆட்களுக்கும் சண்டை வந்துடுச்சு. ஊரே மாறி மாறி அடிச்சுக்கிச்சு. 50 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. கோயிலுக்குள்ள இருந்த வானதி கோபத்துல நம்ம பரம்பரைக்கு கொடிமரம் பக்கத்துல நின்னு சாபம் கொடுத்தா. என்னுடைய ஆவிய கட்டுப்படுத்தி வச்சிருந்த மொத்த மந்திரங்களும் நீ தெய்வ வாக்கு சொல்ற வானதி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அந்த நொடி அறுத்தெறியப்பட்டது. அந்த மந்திர கட்டுகள் முழுமையா அறுத்தெறியப்படாம இருந்ததாலதான் உனக்கு முன் ஜென்ம நினைவுகள் வரல. இப்போ இதோ உனக்கும் முன் ஜென்ம நினைவுகள் வந்துடுச்சு. இனி பரதன் சிதம்பரம் வேட்டை அத நாம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். ஆனா இது எதுவும் வைராவுக்கு தெரிய வேண்டாம். பயந்துடுவா, ரொம்ப பயந்துடுவா என்று கூறிய அந்த குரல் அதோடு நின்று போனது. பகுதி 21 நிறைவடைந்தது. பகுதி 22 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.